ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் கோயம்புத்தூரில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் காலேஜ், அது மட்டும் இல்லைங்க, டாப் 10ல் வரக்கூடிய டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜினுடைய ரிவ்யூஸ் அண்ட் லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன, அங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, தென் அங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ் அண்ட் டிஎன்இஏ அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய சேனலில் கோயம்புத்தூர் டாப் 20 காலேஜஸ்க்கான வீடியோஸ் மற்றும் நம்ம அந்த காலேஜஸ்க்கான லாஸ்ட் இயர் 2023 க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு காலேஜாக போட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ பார்க்க வேணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்க அப்படின்னா கோயம்புத்தூர் காலேஜஸுடைய கட் ஆஃப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பொள்ளாச்சியில் தாங்க, உடுமலை ரோடு பொள்ளாச்சியில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜை 1998 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 26 இயர் ஆகக்கூடிய ஒரு கேம்பஸ் தான் இது. 26 வருஷமாக ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் படிக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனுங்க. அது மட்டும் இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் இது. இந்த காலேஜில் நமக்கு 12 யூஜி கோர்சஸும் 6 பிஜி கோர்சஸுமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த காலேஜுக்கான அப்ரூவலை வழக்கம் போல் ஏஐசிடி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜை நீங்கள் கவுன்சிலிங்கில் எடுக்கணும் அப்படின்னா, இந்த காலேஜுக்கான டிஎன்இஏ கவுன்சிலிங் கோட் அப்படின்னு பார்த்தோம்னா 2706 அப்படிங்கிறது டிஎன்இஏ கவுன்சிலிங் கோடாக இருக்குது. இந்த காலேஜுக்கு நேக் கொடுத்துருக்கக்கூடிய கிரேட் அப்படின்னு பார்த்தோம்னா A++ அப்படிங்கிறது தான் அந்த காலேஜினுடைய கிரேடு. இது ரொம்பவே ஒரு அருமையான ஒரு ரேங்கிங்னே சொல்லலாம். தென் இந்த காலேஜில் என்பிஏ அக்ரெடிடேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு 6-7 கோர்ஸ் என்பிஏ அக்ரெடிடேஷன் ப்ரோக்ராம்ஸாக இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த கோர்சஸ் எல்லாம் இங்கே என்பிஏ அக்ரிடேஷன் ப்ரோக்ராம்ஸாக இருக்குது. இந்த காலேஜினுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 45 ஏக்கர்ஸ் எபோவ் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தாங்க. ஸோ இது ஒரு மெகா சைஸ்னே சொல்லலாம். தென் இங்கே நடக்கக்கூடிய அட்மிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு டிஎன்இஏ கவர்மெண்ட் கோட்டா வழியாகவும், தென் டேரெக்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாகவும் நடக்குது. அது மட்டும் இல்லைங்க, கவர்மெண்ட் கோட்டாவில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வழியாகவும் நம்ம இந்த காலேஜில் அட்மிஷன்ஸ் வாங்க முடியும். தென் இந்த இன்ஸ்டியூட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூஷன் தாங்க. இந்த கவர்மெண்ட் எய்டட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. தென் இங்கே படிக்கக்கூடிய டோட்டல் ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா 3500+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. தென் இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸோடைய கவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே அரௌண்ட் 250 ஸ்டாஃப்ஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. தென் ஃபஸ்ட் இயருடைய இன்டேக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நியர் 1000+ அந்த ரேஞ்ச் இருக்குது ஃபஸ்ட் இயருடைய இன்டேக்ஸு. தென் இந்த காலேஜில் ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கொடுக்குறாங்க. பிஎம்எஸ்எஸ் ஸ்காலர்ஷிப்ஸை கொடுக்குறாங்க. தென் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எஃப்சி ஸ்காலர்ஷிப்ஸையும் கொடுத்துட்ருக்காங்க. தென் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் முக்கியமாக இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா பிளேஸ்மெண்ட்ஸுமே இங்கே பார்த்தோம் அப்படின்னா 95% வந்து நமக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் வர வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜோகோ வர்றாங்க, இன்ஃபோசிஸ், HCL, பைஜூஸ், விப்ரோ, டாட்டா, எல்என்டி அந்த மாதிரியான சில எம்என்சி கம்பெனிஸுமே, அது மட்டும் இல்லாமல் சில கோர் கம்பெனிஸுமே வர்றாங்க. கோர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கோர் இன்ஜினியரிங் கம்பெனிஸுமே இங்கே வந்துட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் லோக்கல்லையும் சில ஐடி கம்பெனிஸும் இங்கே வந்துட்டுருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ங்கிறது இங்கே கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. தென் சேலரி பேக்கேஜஸ் எல்லாம் இங்கே செலக்ட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ரேஞ்சில் ஹையஸ்ட்டாக கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 12 to 15 lakhs வரைக்கும் ஹையஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. தென் ஒரு ஆவரேஜ் சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா 3.5 LPங்கிறது ஆவரேஜ் சேலரியாக கொடுத்துருக்குறாங்க. தென் எனக்கு இந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் பண்ணுற மாதிரியான கிளப்ஸ் எல்லாம் இருக்கா, என்னுடைய டேலண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கண்டிப்பாக நிறையா கிளப்ஸ் இருக்குது. எக்கோ கிளப்ஸ் இருக்குது, குயிஸ் கிளப் இருக்குது, ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒய்ஆர்சி கிளப்ஸு, இந்த மாதிரியான கிளப்ஸ். இது மட்டுமே இல்லாமல் இன்னும் சில கிளப்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் அதில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தென் இங்கே வந்து ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்குமா, ஒரு என்டர்டெய்னிங் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இங்கே ஈவெண்ட்ஸ் கல்ச்சுரல்ஸ் நடக்கும். தென் ஸ்போர்ட்ஸ் நிறையா கண்டக்ட் பண்ணுவாங்க, செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறைய நடக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனுக்குமே ஒவ்வொரு நேம் வச்சுருப்பாங்க. அதை இது நம்ம வந்து இதில் மென்ஷன் பண்ண முடியல, இருந்தாலும் நான் அடுத்த ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். தென் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கான லைப்ரரிஸ் இருக்கா, புக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக அதையுமே நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க.
கிட்டத்தட்ட ஒரு 60,000 புக்ஸுக்கு மேலே வச்சு ஒரு அதாவது 60,000 புக்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய லைப்ரரிஸை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே 12,000க்கு மேலான டைட்டில்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதேமாதிரி லைப்ரரிஸ் வந்து ஒரு டிஜிட்டல் லைப்ரரியாகவும் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு தேவையான டேட்டாஸாக இருக்கட்டும் அல்லது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். தென் இங்கே இருக்கக்கூடிய லேப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனுங்கிறனால இங்கே இருக்கக்கூடிய லேப்ஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் ஹைடெக்காக இருக்கும். ஏன்னா அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா ப்ராக்டிக்கலாக கற்றுக்க முடியும். அது கம்ப்யூட்டர் லேபாக இருக்கட்டும் அல்லது சிவில் லேபாக இருக்கட்டும் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் லேப்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் வச்சு தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைட் பண்ணிகிட்ருக்காங்க. தென் இங்கே படிப்பு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது. ஸ்போர்ட்ஸுமே இங்கே இருக்குது, சரிங்களா? ஸோ ஸ்போர்ட்ஸுக்குமே நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் தாராளமாக நீங்கள் அந்த காலேஜை ப்ரிஃபேர் பண்ணலாம். இங்கே கிரிக்கெட், ஹாக்கி, ஹேண்ட்பால், அது மட்டும் இல்லாமல் வாலிபால், பேட்மிண்டன், செஸ்ஸு அண்டு கேரம் இந்த மாதிரியான இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸஸுமே இங்கே நமக்கு இருக்குங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் அதுவும் இல்லாமல் இங்கே டிஸ்ட்ரிக்ட் லெவல், நேஷ்னல் லெவலில் காம்படிஷனுமே ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. தென் இங்கே வெளியிலிருந்து வந்து தங்கி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா ஹாஸ்டல்ஸுமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டல் கேம்பஸ் உள்ளேயே இருக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒய்ஃபை எனேபிள்டான ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீடிங் ரூமு, டைனிங் ஹாலு, லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸு, அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஜிம் ஃபெசிலிட்டிஸு, இந்த மாதிரியான அனைத்து வசதிகளுமே ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான அனைத்து வசதிகளுமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. தென் முக்கியமாக இங்கே சாப்பாடு வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு கூட சொல்லியிருக்காங்க, சாப்பாடெல்லாம் எந்த ஒரு குறையுமே இருக்காது, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் காலேஜ் வந்து போகிறதுக்கான நாங்கள் லோக்கல் சார், என்னால் காலேஜ் வந்து போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா அதையுமே நமக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அரௌண்ட் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே ஒரு காலேஜ் பஸ் பார்த்தோம்னா 20க்கு மேலே பஸ்ஸஸ் வச்சுருக்காங்க. ஸோ வந்து நமக்கு ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே காலேஜ் பஸ்ஸாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ லோக்கல் ஸ்டூடெண்ட்டுமே டெய்லி வந்து போகிறதுக்கான வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலேஜில் நீங்கள் தாராளமாக டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது, எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. நீங்கள் தாராளமாக லோக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே ஒரு 50-60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தீங்க அப்படின்னா டெய்லியுமே நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இந்த காலேஜில் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா வழியாக படிக்கணும் அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் என்ன டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு என்ன கட் ஆஃப் தேவை அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸை நம்ம பார்ட் 2ல் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தென் அதனுடைய ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ் எந்த மாதிரியாக வரும் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸுமே நம்ம பார்ட் 2ல் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் ஒரு அருமையான காலேஜோடைய ரிவ்யூஸில் மீட் பண்ணுவோம்.